திருச்சியில் 5 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான தற்போதைய கள நிலவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், இந்த கட்டடம் எப்பொழுது விழுந்தது, எப்படி விழுந்தது? பூங்குழலி, அதாவது சரியாக இன்று இரவு 8 மணி அளவில் அதாவது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி, அதாவது இந்த நத்தர்சா பள்ளிவாசலுக்கு அருகே உள்ள ஒரு குறுகலான பகுதியில் ஒரு 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கு. அந்த 5 மாடி கட்டிடத்தில் ஏற்கனவே ஒரு 5 மாடி கட்டிடத்திலையும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வசித்து வந்தாங்க. ஆனால் இப்போ தற்பொழுது ஒரு 3 குடும்பம் மட்டுமே வசித்து வந்ததாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த பொழுது அதில் யாரும் இல்லை, ஒரு சிலர் மட்டுமே அதில் இருந்ததாகவும் தகவல் வந்துள்ளது. அந்த கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதிக்கு, அதாவது எதிர் வீட்டில் உள்ள 4 பேர் மட்டுமே காயமடைந்து இப்ப தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதியில், அதாவது இது மிகவும் ஜன நெருக்கடி, அதாவது அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் அவர்கள் தொடர்ந்து இந்த நெருக்கடியான உள்ள பகுதியில் இந்த 5 மாடி கட்டிடத்தை எப்படி கட்ட அனுமதி கொடுத்தார்கள் என்று அவங்க தொடர்ந்து அவங்க முக்கியமாக பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மாடி கட்டிடம் கட்டியதில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக அதில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கு. இந்த பராமரிப்பு பணிகளுக்காக அவர்கள் அதற்காக ஒரு போர், குடிநீருக்காக ஒரு போர் போட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இவை அனைத்தும் 10 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றதால் இந்த கட்டிடம் இப்ப தற்பொழுது இன்று இரவு 8 மணிக்கு, அதாவது இவ்வளவு நெருக்கடியான கட்டிடம் உள்ள பகுதியில் இந்த போர் எதற்காக போட்டார்கள், அனுமதி கொடுத்தார்களா என்று பொதுமக்கள் கேட்கிறாங்க. ஆனா இந்த கட்டிடம் 8 மணி அளவில் இடிந்து விழுந்தது. திடீரென விழுந்ததால் இப்பகுதியில் உள்ளவர்கள், அதாவது இரவு நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு எதிரே, அந்த கட்டிடம் விழுந்த வீட்டுக்கு எதிரே உள்ளவர்கள் மட்டுமே 4 பேர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியோட ஆணையர், அது மட்டும் இல்லாமல் மாநகரோட போக்குவரத்து மற்றும் தீயணைப்புத்துறை, அனைத்து துறை அதிகாரிகளும் இப்ப இங்க அவர்கள் தொடர்ந்து இதுக்கான மீட்பு பணிகளை தொடர்ந்து அவங்க அதில் ஈடுபட்டு வராங்க. தீயணைப்பு படை வீரர்கள் இதில் யாரும், அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக நாம் தீயணைப்புத்துறை மாவட்ட அதிகாரி அவரிடம் கேட்டபொழுது அவர் இந்த கட்டிட விபத்தில் இடிபாடுக்குள் யாரும் சிக்கவில்லை என்று அவர் நம்மிடம் நேரடியாக தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இங்கே வரவழைக்கப்பட்டுள்ளது. தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் உள்ளது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த மீட்பு பணியானது சற்று நேரத்துக்கு முன்னதாக துவங்கி இருக்கிறது. ஏனென்றால் நெருக்கடியான உள்ள பகுதி என்பதால் தற்பொழுதுதான் அந்த பணியை தீயணைப்பு வீரர்கள் மிகவும் துரிதமாக அந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. பூங்குழலி, சார்லஸ், விபத்து குறித்த முதற்கட்ட தகவல்களை சொன்னீங்க. மதரசா பகுதியில் இந்த விபத்து ஏற்படுறதுக்காக சொன்னீங்க. சரியா எந்த இடத்துல அந்த மதரசா அமைந்திருக்கிறது? இந்த விபத்தினால அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நாம் மீண்டும் கூட அந்த காட்சியை பதிவு செய்யலாம் தம்பி தமிழரசு. நாம் அந்த பிரதான சாலை, அதாவது அந்த மதர்சா, நீங்க கேட்டது போல இந்த நத்தர்சா பள்ளிவாசல் நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த சாலையில் தான், பிரதான சாலையில் தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு இடதுபுறம் உள்ள பகுதியில் உள்ள நெருக்கடியான உள்ள பகுதியில் தான் இந்த கட்டிட விபத்து என்பது நடந்தது. இந்த கட்டிட விபத்து, அதாவது இதில் அதிகமாக ஏற்கனவே நான் சொன்ன போல இந்த 5 மாடி கட்டிடம் இங்கே, அதாவது அனுமதி கொடுத்தது என்பது பலதரப்பட்ட சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப இதற்கு முன்னதாக, அதாவது இதில் வழக்கு ஒன்றும் நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக இந்த வழக்கை என்ன மாதிரியான நிலுவையில் உள்ளது என்பதை நாம் செய்தியாளர் லெனினிடம் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். தமிழ் தமிழரசன், இந்த கட்டிடத்தை பொறுத்தளவு ஏற்கனவே நில அபகரிப்பு பிரிவில் இதற்கான புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. மாநகர காவல்துறை ஆணையர் இதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கார். என்ன அதில் புகார் கொடுக்கப்பட்டது, இந்த கட்டிடத்தோட நிலை என்ன, மாநகராட்சி அவருடைய ஆணையர் சற்று நேரத்துக்கு முன்னதாக இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா என்பதை விசாரித்து அதற்கான என்கொயரி, அதாவது விசாரணை துவக்கி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதில் உண்மை நிலவரம் என்ன? இந்த கட்டிடம் 5 மாடி கட்டிடம். இது ரஃபீத்துனிசா அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமான கட்டிடம். இந்த கட்டிடத்தில் அவர்கள் தங்களுக்கு சாதகமான ஆட்களை அந்த கட்டிடம் முழுவதும் குடி வச்சிருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுல பணியாற்றிய ஆய்வாளர் மணிமொழி அப்படிங்கிறவர் இந்த கட்டிடத்தை அபகரிக்கின்ற நோக்கத்தோடு இந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு தனக்கு சாதகமான ஒரு சில நபரை இங்கு குடி வைத்தார் என்று அந்த ரபீதுனிசா என்பவர் குற்றம் சாட்டுறாங்க. எனவே இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் குடியிருந்தார்கள் என்பது பற்றிய எந்த விவரமும் என்னிடம் இல்லை.